சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யமயத்தில் ஒரே ராசி ஆனால் பலன்கள் எல்லாம் மாறுபடுது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ போன வருஷம் இருக்கவங்க எனக்கு ஒருத்தவங்க வந்து கால் பண்ணாங்க. அவங்க வந்து பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருஷம், கிழமை எல்லாமே நானும் அவங்களும் ஒரே டேட்டில் தான் பிறந்திருக்கோம். ஸோ சேம், அதாவது என்னென்னா அவங்களும் வந்து ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி தான், நானும் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி தான். அப்படி ஒருத்தவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க போன வருஷம். ஸோ அவங்களும் வந்து ஒரு கேர்ள் தான். இதில் என்ன அப்படின்னா, நான் ஆயில்யம் 1, அவங்க ஆயில்யம் 4. ஸோ இங்கே வேறுபட்டது, லக்னங்கள் மாறி போச்சு. ஆனால் என்னோட ஆப்போசிட்டான கேரக்டர் அந்த கேர்ள். நான் ரொம்ப பேசக்கூடியவன், அதிகமாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து போல்டான ஒரு பர்சன் கூட சொல்லலாம். எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த கேர்ள். ஆனால் ராசி 1, பிறந்த டேட் ஆஃப் பர்த் 1, டைமிங் மட்டும் மாறி இருக்கு, நட்சத்திர பாதம் மாறி இருக்கு. நட்சத்திரமும் 1, ஆனால் பாதங்கள் வந்து மாறி இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்துல குணாதிசயங்கள் வேறுபடுது. ஸோ என்கிட்ட பேசும்பொழுது அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு பயந்த சுபாவம் தான் அதிகமாக வந்து வெளிப்பட்டுருக்கு. ஸோ அந்த பயந்த சுபாவம், ரொம்ப சாஃப்டான ஒரு பேச்சு, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா நம்மளோட அதே டேட் ஆஃப் பர்த், அதே இது, நம்ம எப்படி இருக்கோம் அப்படி அவங்க ரொம்ப சாஃப்டாக இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்பொழுது அங்கே தான் அந்த நட்சத்திரம் வந்து வேலை செய்யுது. நட்சத்திரத்தின் பாதம். ஆயிலத்தில் பிறந்த 1, 2 எப்பவுமே போல்டாக இருக்கும், 3, 4 ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதில் என்ன அப்படின்னா, ஒரே நாளில் பிறந்தாலும் பலன்கள் மாறுபடுவது, குணங்கள் மாறுபடுவது. இப்போ ஆயில்யம்னாலே அபேசாந்து புதன் 17 வருஷம் ஒரு அதாவது ஆயில்யம் முதல் பாதத்தில் முழுமையாக அந்த கிரகத்தை அந்த தசாபுத்தி அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதான் அபேசா 17 வருஷம். அந்த 17 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா ஆயில்யம் 1, 2 8.5 வருஷம். அந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு பிறந்த தேதியின் அடிப்படையில், அந்த காலத்தின் அடிப்படையில் ஒரு 4 வருஷம் அப்படின்ற ஒரு அமைப்பில் அந்த தசா வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து புதனுக்கு அப்புறம் ஆபீஸாக வந்து அவங்களுக்கு கேது தசை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 4 வயசுலேருந்து அடுத்த ஒரு 10, 12 வயசுக்குள்ளேயே வந்து அந்த கேது தசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது அவங்க வாழ்க்கையில் ஒரு இருளை கொடுத்துரும். எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க வாழ்க்கையில் சில பாதிப்புகளை வந்து கொடுத்துரும், உடல் ரீதியாக சில பாதிப்புகளை கொடுத்துரும். இதில் ஒரே நாள் ஒரே நட்சத்திரம்னு இருக்கும்பொழுது அந்த தசாபுத்தியின் அளவு அங்கே வேறுபடுது, மாற்றங்கள் உண்டாகிறது. இதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இதே போல தான் ஒவ்வொரு தனி மனிதருக்கான ஒரு அமைப்பு. நான் வந்து முழுமையாக 17 வருஷம் அனுபவித்தேன் புதனோட தசையை. அதில் வந்து எனக்கு ஏற்றம் தான் இருந்தது. புதன் தசை முழுவதுமே எனக்கு ஏற்றம் தான். ஸோ அந்தளவு இருந்தாலும் லக்னம் வந்து மாறிப்போச்சு, நட்சத்திர பாதம் வந்து மாறிப்போச்சு. ஸோ இந்த தான் வந்து மேஜரான ஒரு விஷயம். இதில் வந்து ஒரு தன்மையை அந்த பெண்ணுக்கு வந்து கொடுத்தது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தின் அதிபதி, லக்னாதிபதி இதெல்லாம் ஒரு காம்பினேஷனில் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரே நாள் ஒரே டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு மாறுதல் வரும்பொழுது, ஒரு ராசியில் எண்ணற்ற நபர்கள் பிறந்திருப்பாங்க. அந்த ஒரே ராசியில் 3 நட்சத்திரமும் இருக்கும். அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே மாறுபடும். பொது பலன்கள் அப்படின்றது வந்து ஒரு 20% 25% ஒன்றாவே இருக்கும். ஸோ இதுதாங்க ப்ரெடிக்ஷன் வந்து பொது பலன்கள், ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு 25% வந்து கரெக்டாக சேமாக இருக்கும். டிஃபால்ட்டாக இவங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் நடக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆனால் தனிநபருக்குன்னு வரும்பொழுது பலன்கள் மாறுபடும். வயசுக்கேற்ற பலன்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். அந்த வயசு வந்து இப்போ ஒரு 10 வயசு குழந்தைக்கு கடன் பிரச்சனை இருக்குமா? இருக்காது. அந்த 10 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு விரயமான ஒரு அமைப்பு இருக்குது, சனி பீரியட் வந்து இருக்குது அப்படின்னா அந்த 10 வயசு குழந்தைக்கு வந்து உடல் ரீதியாக வந்து மந்தத்தை கொடுக்கும், படிப்பில் வந்து மந்தத்தை கொடுக்கும். இதுதான் கொடுக்கும். இது போக அந்த 10 வயசு குழந்தைக்கு வந்து தன்னோட ஏக்கங்களுக்காக அப்பா அம்மாவுக்கு வந்து அதிகமாக வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்கும். அந்த குழந்தைக்கு கிடைக்காம இருக்கும். இங்கே தான் இந்த குழந்தையோட ஜாதகம் தாய் தகப்பனுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். தாய் தகப்பனுக்கு கிடச்சிருந்தா குழந்தைக்கு கிடச்சிடும். தாய் தகப்பனுக்கே கிடைக்கல நம்ம வந்து குழந்தைக்கு பாதிச்சிடும். சிம்பிள். புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது ஜோதிடம். இதெல்லாமே வந்து சொல்லக்கூடியது தனிநபருடைய ஜாதகம். உங்களுக்கு ஒன்று கிடைக்குது அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் காரணமாக இருக்கணும். அந்த காரணமான நபருக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்கள் 2 பேரோட ஜாதகம் வந்து செயல்படும். இது எல்லாமே கலந்த கலவை தாங்க ஜோதிடம். ஒரே ஒரு இதுவை வச்சு இப்படித்தானே அடிச்சல்னு சொல்லவே முடியாது. அடித்து துவைக்கிறதுக்கு துணி கிடையாது ஜோதிடம். ஸோ ஜோதிடத்தை வந்து முழுமையாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கெட்ட காலங்களை எப்படி கடந்து போகலாம் அப்படின்ற ஒரு அனலிஸ்க்கு நம்ம வந்துடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து மேஜர். நல்ல காலத்தை பற்றி யாரும் நல்ல காலம் வந்துருச்சுன்னு யாரும் ஜாதகம் பார்க்க வரது கிடையாது. கெட்ட காலம் வர மாதிரி இருக்குது, அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்றதுக்காக தான் ஜாதகம் பார்க்க வராங்க. ஸோ அந்த கெட்ட காலங்களை எப்படி கடந்து போகணும்னு சொல்கிறக்கூடியது தான் ஜோதிடம்.